கடன் எதனால வருதுன்னு சொல்லுங்க. வாங்குறதுனால வருதா? நம்ம கொஞ்சம் அனாவசியமா செலவு பண்ணிடுவோம். அப்படிலாம் கிடையாது. கடன் வர்றதை தடுக்க முடியாது. அதுவும் விதிப்படி தான் நடக்கும். ஆமா. கடன் போவதையும் தடுக்க முடியாது. ஏன்னா நான் 2 பேரையுமே பார்த்துருக்கேன். ஒரு பொண்ணை வந்து அவர் வந்து காலேஜ் படிச்சு முடிச்சிருச்சு. பிஜி பண்ணணும்னு வந்து என்கிட்ட கேட்குறாரு. நான் சொன்னேன் கல்யாணம் ஆயிரும்னு சொன்னேன். உடனே அவங்க என்ன சொல்றாங்க, சார் கல்யாணம் பண்ண காசு இல்லை சார். அதனால தான் சார் பிஜி படிக்க வைக்கணும். இப்போ நான் கேட்டேன் பிஜி பண்ணுறது காசு எங்கன்னு கேட்டேன். ஒருத்தர் உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தா ஒரு வாரத்தில் பத்திரிக்கை எடுத்துட்டு வர்றாரு. சார் எங்கள் அத்தை பையன் வந்துருச்சு சார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த திருமணத்திற்கான கிரகம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஓகே. அப்போ கடன் தானா வந்துடும். அதே மாதிரி காசே இல்லாமல் கல்யாணம் பண்ணவங்களையும் பார்த்துருக்கேன். காசு வச்சுக்கிட்டு போராடுறவங்களையும் பார்த்துருக்கேன். 100 பவுன் போடுறோம் சார், கார் கொடுக்குறோம் சார், ஆனால் மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டேங்குது. பேரழகிக்கெல்லாம் கல்யாணம் ஆகாதெல்லாம் நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூர்வ ஜென்ம கடன். நீங்கள் சொல்கிற கடன் வந்து ஃபினான்சியல் லோன், ஹவுசிங் லோன் கட்ட தீரவே மாட்டேங்குது சார். ஜுவல் லோன், கோல்டு லோன்னு பேர். இங்கே வாங்கி வைக்கிறோம், திருப்பி இன்னொரு இடத்துல வைக்கிறோம், அதை திருப்பி இன்னொருத்தன் ஐயா ஏன்ட்ட கூட நான் விற்று தர்றேங்கிறான். நம்ம நிறைய பார்க்குறோம். இதெல்லாம் கஷ்டமாக இருக்குது. ஆசைப்பட்டு சேர்த்துறோம் சார், ஆனால் போயிடுது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, பித்ரு கடன் ஒன்று.